ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்துட்டு ஒரு ட்ராவர்சல் கொடுத்து அதை வந்து ப்ரீ ஆர்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர் அப்படின்னாலே நமக்கு வந்து ரூட் ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். ப்ரீ ஆர்டருக்கு வந்து ரூட் ஃபஸ்ட்டில் இருக்கும், இன் ஆர்டருக்கு வந்து சென்டரில் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்கும். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்மெட்டில் கொடுத்தாச்சு, அப்போ ரூட் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. நமக்கு ப்ரீ ஆர்டரில் கேட்கும்போது நமக்கு ரூட் வந்து என்னவா இருக்கணும் பார்க்கணுன்னா, ரூட் வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்கணும், ஃப்ரண்ட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ட்ராவர்சல் கிரியேட் பண்ணணும். அப்போ அது வந்து நம்ம ரூட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவர்சல் கிரியேட் பண்ணணும். அப்போ நம்ம ரூட்டை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் நமக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஏ ரூட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 லெட்டர் இருக்குது. இதில் வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 வந்து ரைட்டாகவும், செகண்ட் 3 வந்து லெஃப்ட்டாகவும் பிரிச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஏ வந்து ரூட்டாக எடுத்துட்டோம். மிச்சம் இது 2 இருக்குது இல்லையா, இது ரைட் சைடு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ரைட்டுங்கிறப்ப இந்த சைடு தான் வரணும். ஸோ இது லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை முடிச்சுக்கலாம். லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஇபின்னு இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. அப்போ லெஃப்ட் பின்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து இது 2லேயும் வந்து லெஃப்ட் ரைட், இது டி வந்து லெஃப்ட் இருக்குது, இ வந்து ரைட்டில் இருக்குது. அப்போ டியை வந்து லெஃப்ட்டில் போட்டுக்கோங்க, இயை வந்து ரைட்டில் போட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லெஃப்ட் சைடு முடிச்சிட்டோமா. ரைட் சைடு பார்க்கும்போது ரைட் சைடில் வந்துட்டு ஏ நம்ம ரூட்டாக எடுத்துட்டோம். எஃப்சி தான் இருக்குது. எஃப்சியில் லெஃப்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் வந்து எஃப் தான், சி வந்து ரைட்டு. அப்போ சி வந்து ஏக்கு ரைட்டில் போட்டுக்கணும். அப்போ சிக்கு லெஃப்ட் எஃப் இருக்கு இல்லையா, அப்போ சிக்கு லெஃப்ட் வந்து எஃப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஆர்டர் ஃபார்முலா ட்ராவர்சல் எழுதுறது. ஓகே, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேஷனில் கொண்டு வரணும் ப்ரீ ஆர்டர். அப்போ ப்ரீ ஆர்டருக்கு ரூல் என்ன, ரூட்டு லெஃப்ட் ரைட்டு. அப்போ ரூட்டு என்னது ஏ, லெஃப்ட்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிடணும். அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஏ எழுதிட்டோமா, பி, பிக்கு லெஃப்ட்டு டி, தென் ரைட்டு இ. இப்போ இந்த லெஃப்ட்டு முடிச்சாச்சா, திரும்ப ரைட் வாங்க. ரைட்டு என்ன கொடுத்துருக்கோம், ஏக்கு ரைட்டு சி, தென் எஃப். இதுதான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர், ப்ரீ ஆர்டருக்கான ஆன்சர்.